அனைவருக்கும் வணக்கம். வாழிய நலம். 2026ஆம் ஆண்டு துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். துலா ராசிக்கு 9ஆம் பாவத்துல குரு இருக்கிறார். பாக்கிய மேன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாகவே குருவுக்கு 2, 5, 9, 11ஆம் இடங்கள் எல்லாமே நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது, ஸ்தான பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உண்டு. அப்போ இது 9ஆம் பாவம் அப்படிங்கிறது பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறார். அது ஒரு திரிகோண ஸ்தானமாகவும் துலா ராசிக்கு அமையுது. அப்போ இதுவரைக்கும் தடைபட்டு வந்த திருமணங்கள் அப்படிங்கிறது நடந்துருங்க. அதே மாதிரி இவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தெளிவா குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது கொடுக்குது. துலா ராசிக்கு 5ஆம் பாவத்துல ராகு இருக்கிறார். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுனாலும் பூர்வீக சொத்துக்களால் வரக்கூடிய லாபங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் பேர்ல வம்பு வழக்குகள்லாம் இருந்தது, சட்ட ரீதியான பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். குடும்ப ரீதியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது செவ்வாய்க்குரியதாக இருக்கிறது. குருவனுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பாவகத்துல ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அவர் பயிற்சி அடைஞ்சிடுறார். பயிற்சி அடையும் போது அவருடைய 5ஆம் பாவகத்தை அதாவது ராசிக்கு 3ஆம் பாவகத்தை பார்க்கிறார். அப்ப தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்படிங்கும்போது எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும் அப்படிங்கிறது இருக்கு. துலா ராசிக்கு பொதுவா தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது டே டு டே எக்ஸ்பென்ஸ், வியாபாரம் பண்றது, அழகு சாதன பொருட்கள் இது பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதனுடைய அமைப்புல டே டு டே பணம் வரணும். கேஷ் அண்ட் கேரி மாதிரியான விஷயங்கள், நீர்ம பொருட்கள் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் செய்தல், இதெல்லாமே துலா ராசிக்காரங்களுக்கு நல்ல அற்புதமா வேலை செய்யக்கூடிய அமைப்பு. அப்ப தொழில ஏதாவது முன்னேற்றங்கள் வருமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இப்ப பண்றதை விட ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும். இன்னொன்னு துலா ராசிக்கு 3, 6க்குரியவர் குரு. அப்ப அந்த 3, 6ஆம் பாவம் அப்படிங்கும்போது முயற்சிகளை கொடுக்கக்கூடியது, கடன் வாங்கக்கூடியது, பகையை வெல்லக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே துலா ராசிக்கு குரு பகவானால் கிடைக்கக்கூடிய அம்சம். அப்ப இந்த துலா ராசிக்கு இந்த வகையில் எல்லாமே நல்லா இருக்கும். நீண்ட நாள் பகை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடும். சொத்து பத்துக்கள் சம்பந்தமானது, பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கலாலாகி வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகப்படியாவே இருக்கு. அதே மாதிரி 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது சனியினுடைய வீடா இருக்கு. அது 6ஆம் பாவகத்துல இருக்கு. அப்ப கடன் வாங்கி லோன் வாங்கி வீடு கட்டுறது அப்படிங்கிறது நடக்கும். கடன் வாங்கி தொழில போடலாமா, அது கடன் கிடைக்குமா அப்படின்னா அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய தொழில்கள், புதிய முயற்சிகள் செய்யலாமா அப்படின்னு சொன்னா தாராளமாக செய்யலாம். சேமிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு என்ன இதுன்னா குரு 9ஆம் பாவத்துல புதனுடைய வீட்டுல இருக்காரு. அப்போ டாக்குமெண்டேஷனா வச்சுக்கிறது நல்லது, பேப்பரா வச்சுக்கிறது நல்லது, பொருட்களா இல்லாம. அப்ப என்னன்னா இடம் வாங்குறது, அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் வாங்குறது, தொழிலுக்காக இண்டஸ்ட்ரியலுக்காக இன்வெஸ்ட் பண்றது லேண்ட்ல, அதாவது பொட்டல் வெளியா இருக்கும் இல்லையா, கம்மி ரேட்டு கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி போட்டு ரொம்ப நாள் கழிச்சா நல்ல லாபத்துல விற்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள்ல இன்வெஸ்ட் பண்றது நல்லது. புத்திரபாக்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா 5ஆம் பாவத்துல இப்ப ராகு இருக்கு. ஆனா அந்த ராகுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நல்ல சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி தத்தெடுத்துக்கலான் இருப்பாங்களா, அடாப்ஷன் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதும் நல்லா இருக்கும். ட்ரீட்மெண்ட் ஓரியன்டா குழந்தை பெறுதல் அப்படிங்கிறதும் இந்த பீரியட்ல ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வழிகள் என்னவோ அதை பயன்படுத்திக்கலாம். எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல நீங்க எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்டா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க எடுத்த விரதங்களாக இருந்தாலும் சரி, புத்திரபாக்கியம் அப்படிங்கிறது துலராசிக்காரங்களுக்கு இருக்கு. அப்போ இந்த குருவனுடைய பார்வை அப்படிங்கிறது 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கறதுனால துலா ராசிக்கு அது 5ஆம் பாவகமா வரும். அப்போ பூர்வீக சொத்துக்கள், குலதெய்வ வழிபாடுகள், ஆன்மீக யாத்திரைகள், இது எல்லாமே நல்லா இருக்கும். குழந்தைகள் சார்ந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்கங்க. படிப்புல அதிகமா செலவு பண்றது, இல்ல டியூஷன் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இது ஆராய்ச்சி படிப்பு சம்பந்தமா இல்ல எங்க வீட்டுல பிஹெச்டி பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த ஆராய்ச்சி படிப்பு அப்படிங்கிறதுக்கு இந்த ராகு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புல தான் இருக்காரு. துலா ராசிக்கு 11ஆம் பாவகத்துல கேது உட்கார்ந்துருக்காரு. கேது அப்படிங்கிறது அயல்நாடு சென்று படித்தல், ரிசர்ச் ஓரியன்டா பண்றது, டபுள் டிகிரி எல்லாம் பண்ணிட்டு பிஜி பண்றேன், இல்ல பிஹெச்டி பண்றேன், இல்ல அதுக்கு மேல என்ன படிக்கணும்னு இருக்கணும், அதெல்லாமே படிக்கிறதுக்கான வாய்ப்பை துலா ராசிக்காரங்களுக்கு இருக்கு. ஜாப் ஓரியன்டான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு ஜூன் மாசம் 10ஆம் பாவத்துக்கு வர அவர் உச்சம் பெற்ற குருவாக இருப்பார். கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா இப்ப கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகல அப்படின்னு சொன்னாலும், இல்ல படிச்ச படிப்புக்கு குறைவான சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாலும்
உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வந்து அது பெரிய அளவுல வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல சேலரி, நல்ல ஒரு போஸ்டிங்க்கு வந்து வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ப்ரொமோஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இப்போ வந்து நீங்க மாறணுங்கிறத வந்து ட்ரை பண்ணாதீங்க. இருக்கிற கம்பெனிலேயே இருக்கிற எந்த கன்சர்ன்ல இருக்கீங்களோ அதுலயே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இப்போ வந்து மாற வேண்டாம். ஒரு வருடத்துக்கு வந்து இடமாற்றங்கள் அப்படிங்கிறது அந்த வேலையில மாத்தி போய்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்ப வேண்டாம். ஏன்னா இருக்கிற இடமே உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப போய் மாத்தணுங்கிற அவசியம் அப்படிங்கிறது இல்ல. ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா டைஜஸ்டிங் பார்ட், ஜீரண மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள், அதே மாதிரி குடல் வால் சம்பந்தமான பிரச்சனைகள், அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது துளாராசிக்காரங்களுக்கு இருக்கு. அரசியல் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க மீடியேட்டரா தான் இருக்கலாமே தவிர, அதாவது தடாலடியா போய் அதுல இறங்கிடலாமா அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் டஃப்பான விஷயமா தான் இருக்கு. குரு வந்து 9ஆம் பாவத்துல இருந்தாலும் புகழ் கிடைக்கும், பெயர் கிடைக்கும், பணம் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து இங்க கேள்விக்குறியா தான் இருக்கும். அதனால அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது. அதாவது நம்மள முன்னாடி நிறுத்தி மத்தவங்க பலன் அடைஞ்சுக்குவாங்க. அப்ப வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வயதானவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆஹ் இப்போ கன்னி ராசியில இருக்கிறவங்களுக்கு குரு 9ஆம் பாவத்துல இருக்குல்ல, அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வர்றது, அதே மாதிரி ஜீரண மண்டலம் சார்ந்த அலர்ஜி, கண் பார்வை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து வரும். அதே மாதிரி முட்டு வலி. ஏன்னா 6ஆம் பாவம் 5ஆம் பாவகத்துல வந்து ராகு இருக்காரு இல்லையா? ராகு இந்த பாவகம் அப்படிங்கிறது வந்து ம், இது வந்து முட்டி கணுக்கால குறிக்கக்கூடியது. அந்த நரம்பு இழுத்து பிடிச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொடுக்கும். மற்றபடி பெரிய கவலைக்கிடமான விஷயங்கள் இல்ல லட்சக்கணக்கில் செலவு பண்ற மாதிரி அட்மிஷன் போட்டுருவாங்களோ ஹாஸ்பிட்டல்ல அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதனால இது என்ன அப்படின்னு சொன்னா இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் 90% நல்லா தான் இருக்குங்க. அதாவது சனியினுடைய பாதிப்போ அல்லது ராகு பெரிய பாதிப்புலையோ கொடுக்க மாட்டாரு. என்ன அப்படின்னு சொன்னா இந்த பங்காளி வகையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகி வரும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு. இதுல இந்த திசாபுத்திகள் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவான திசாபுத்திகள் நடந்தது அப்படின்னு சொன்னா எவ்ரி திங் வந்து பாசிட்டிவா இருக்கும். இஃப் இட் இஸ் நெகட்டிவான திசாபுத்திகள் நடந்ததுன்னு சொன்னா இது எல்லாமே உல்டாவா போயிடும். நெகட்டிவான திசாபுத்திகள் அப்படின்னு சொன்னா 6, 8, 12 திசைகள் வந்து நடந்தது அப்படின்னு சொன்னாலும், அல்லது ராகு கேதுகள் வந்து பாக்கியஸ்தானங்கள்ல இருந்து திசை நடத்துது அப்படின்னு சொன்னாலும் நிறைய பாதிப்புகளை கொடுக்கும். அதனால என்னன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. உங்க ஜாதகத்தை செல்ஃப் அனலைஸ் எல்லாம் பண்ணாம ஒரு நல்ல ஒரு ஜோதிடர்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ண வேண்டாம் அப்படிங்கறத முடிவெடுக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம். இது வந்து எல்லாத்துக்குமான ஒரு கோல்சார நகர்வுகள் பத்தி பொதுவா சொல்லக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷனுங்க இது. அப்போ இந்த ப்ரெடிக்ஷன்ல வந்து துலா ராசிக்காரங்களுக்கு வந்து 100% நல்லா தான் இருக்கு. என்ன அப்படின்னா கொஞ்சம் நிதானமா போகணும். எந்த ஒரு விஷயங்களும் வந்து முடிவெடுக்கிறது செயல்படுத்துறது அப்படிங்கிறது ஜூன் மாசத்துக்கு அப்புறம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்ல சிறப்பை தரக்கூடிய அமைப்பா இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.